ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா புதினா சாதம். புதினா சாதம் அப்படின்னு நம்ம எப்போவுமே புதினா, இஞ்சி இதெல்லாமே பச்சை மிளகா எல்லாமே அரைச்சி தான் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறது கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சாப்பாடு வந்து வடித்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய வச்சுங்க. கூடவே கொஞ்சமாக பீனட்ஸ் மல்லாட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லாட்டை, ஒரு 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு இது போட்டுட்டு அது நல்லா வறுத்துருங்க. வறுத்த பிறகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இது கிள்ளியும் போட்டுக்கலாம், கில்லாமல் அப்படியும் போட்டுக்கலாம். இது கிட்ஸ்க்குன்றதால கிள்ளி போட்டால் காரமாக இருக்கும் அப்படின்றதால அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து புதினா வந்து நான் ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வந்து நறுக்கி வச்சுருக்க புதினாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு இந்த ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன். இந்த புதினாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். பச்சை பச்சையாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். புதினா நல்லா வதங்கிடணும். எண்ணெயிலே அது சூப்பராக வதங்கிடும். வதங்கும் போதே ஒரு அரோமா வரும் பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். புதினானாலே அது வதக்கும் போது அவ்வளோ ஸ்மெல் வரும். ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே வதங்கின பிறகு நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் ஃப்ளேவர், லெமன் ரைஸ் மாதிரி தான், பட் ஃப்ளேவர் வந்து புதினா ஸ்மெல் வரும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இந்த ரைஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.